இளமக்கா வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மணி. நீங்க பார்த்துட்டு இருக்குது மணிஸ் டேஸ்டி கிச்சன். ரொம்ப பிஸியான பெங்களூர்ல இருந்து ரொம்ப அமைதியான ஈஷா வரைக்கும் எப்படி நம்ம பட்ஜெட்டா டிராவல் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். செம்ம சீன் இது இன்னைக்கு. இப்போ நம்ம பெங்களூர் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்கோம். பெங்களூர்ல இருந்து சிக்பல்லாப்பூர் வரைக்கும் டெய்லி ஆப்ரேட் ஆகுற ட்ரெயின். இதுல உங்களோட கன்வீனியன்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயினை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டைம் கரெக்டா மார்னிங் 8:30. ட்ரெயின் நம்பர் 66591 பெங்களூர் மெஜஸ்டிக்ல இருந்து கோலார் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுற வண்டி. ரொம்ப 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 டிமாண்டிங்கான வண்டி. ஒரு சூப்பரான ரூட்ல ஓடக்கூடியது. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெமு ட்ரெயின்ல டிராவல் பண்ண போறேன். செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. ட்ரெயின் ஆல்ரெடி 45 மினிட்ஸ் டிலே. வாங்க மக்கா, இந்த பியூட்டிஃபுல்லான பெங்களூர் மெஜஸ்டிக்ல இருந்து நம்ம டிராவலை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். கிளைமேட் மட்டும் இன்னைக்கு வேற லெவல்ல. வீக்கெண்டு செம்ம கிளவுடி மார்னிங் வேற லெவல்ல. இந்த ட்ரெயினோட டிக்கெட் சார்ஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர் டு சிக்பல்லாப்பூர் டிராவல் பண்றதுக்கு 20 rupees சார்ஜ் பண்றாங்க. அதுவே நம்ம பஸ்ல டிராவல் பண்ணா 70 rupees சார்ஜஸ் ஆகும். பெங்களூர் டு சிக்பல்லாப்பூர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடிய எல்லா ட்ரெயினும் வீக்லி 6 days தான் ஆப்ரேட்டபிள். மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான் ஆப்ரேட்டபிள். சண்டேஸ் எந்த ட்ரெயினுமே இருக்காது. சண்டே நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னா உங்களுக்கு பஸ்ஸு தான் ஒன்லி ஆப்ஷன். இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கலில் ட்ராவல் பண்ணலாம். ஸோ ட்ரெயினோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரிப்பை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெயின் ஏன் இவ்வளோ டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெயின் 3 முக்கியமான ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணுது. ஒன்று பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். பெங்களூர் டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ட்ரெயின் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் உங்களுக்கு ஒன் ஆஃப் த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஜஸ்ட் 15 rupeesல பெங்களூர் மெஜஸ்டிக்ல இருந்து பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ரீச் பண்ணணும்னா இந்த ட்ரெயின் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான மக்கள் தான் இந்த ஸ்டேஷன்ல டிபோர்ட் ஆகியிருக்காங்க. நிறைய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குதே தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏர்போர்ட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீ பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்கு. ட்ரெயின் டைமிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ பஸ்ஸஸ் அவைலபிலிட்டி இருக்கு. மற்ற ஸ்டேஷனை விட இந்த ஸ்டேஷன் ரொம்பவே கிளீன் அண்ட் ஹைஜீனாக இருக்கு. ஏன்னா இந்த ஸ்டேஷன் மெயின்டைன் பை கெம்பேகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன் பெங்களூர் மக்களோட வீக்கெண்ட் ஹாட்ஸ்பாட்டான நந்தி ஹில்ஸ். ரொம்ப ரொம்ப பழைய ஸ்டேஷன். இப்போதான் ரினோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு வெளியவே உங்களுக்கு பிரைவேட் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும். ஆட்டோவை யூஸ் பண்ணி நீங்கள் நந்தி ஹில்ஸோட ட்ரெக்கிங் பாயிண்ட்டை ரீச் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய 3வது முக்கியமான ஸ்டேஷன் பெங்களூர்ல இருந்து ஈஷாவை கனெக்ட் பண்ணக்கூடிய சிக்பல்லாப்பூர். நிறைய மக்கள் இந்த ஸ்டேஷனில் டிபோர்ட் ஆகியிருக்காங்க. அரௌண்ட் 45 to 50 minutes டிலேயில் நாம் ரீச் பண்ணியிருக்கோம். இப்போ டைம் கரெக்டாக அரௌண்ட் 11 o'clock ஆகுது. இப்போ நம்ம ஜஸ்ட் 20 rupeesல பெங்களூர்லேருந்து சிக்பல்லாப்பூர் ரீச் பண்ணியிருக்கோம். சிக்பல்லாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தாலே நிறைய பிரைவேட் ஆட்டோஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கு. சிக்பல்லாப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈஷா ஃபவுண்டேஷனுக்கு அரௌண்ட் 12 kilometers ஆகுது. 12 kilometers ஆட்டோவில் அரௌண்ட் 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே ஒரு அருமையான விநாயகர் கோவில் இருக்கு. இப்போ நம்ம சிக்பல்லாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு அரௌண்ட் 750 meters. இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் 5 to 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ். சிக்பல்லாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க பிளாட்ஃபார்ம் 18க்கு வந்துட்டீங்கன்னா ஈஷாக்கு போகக்கூடிய பஸ்ஸஸ் எல்லாம் ரெடிலி அவைலபிளா இருக்கும்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரெடிலி அவைலபிள் ஈஷாக்கு போகக்கூடிய பஸ். அடுத்து இப்போ நம்ம பஸ் டிக்கெட் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா சிக்பல்லாப்பூர் டு ஈஷாக்கு 40 rupees சார்ஜ் பண்றாங்க இஃப் யூ ஆர் ஏ பாய். பட் ஆனால் கேர்ள்ஸுக்கு வேலிட் கர்நாடகா ஆதார் கார்டு இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஃபைனலி இப்போ நம்ம
ஈஷாவை ரீச் பண்ணியாச்சு. அது வெறும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி சிக்பல்லாப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க ஈஷாவை அப்ராக்சிமேட்லி 10 to 15 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். இங்க இருந்து ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாக்கபிள் ஆதியோகியை பார்க்க. ஈஷாவோட டைமிங்ஸ் பாத்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock இருந்து ஈவினிங் 8 o'clock வரைக்கும். ஈஷால லேசர் ஷோ ஈவினிங் 7 to 7:30 வரைக்கும். இப்போ நம்ம பஸ்ஸில் வந்ததுனால இந்த வழியா உள்ள வந்துட்டோம். இதே நீங்க பிரைவேட் வெஹிக்கிள்ஸ்ல வந்தீங்கன்னா ஆக்சுவல் மெயின் என்ட்ரன்ஸ் ஆன அந்த திரிசூல வழியா தான் உள்ள வர வேண்டியதா இருக்கும். பிரம்மாண்டமான 112 அடி உயரத்தில் ஆதியோகி சிலை. கோயம்புத்தூர்ல இருக்க ஆதியோகி சிலையும் சேம் 112 அடி உயரம் தான். ஆதியோகி சிலை பிரம்மாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லா அமைதியா இருக்கு. ஆதியோகி பேக்ரவுண்ட்ல இருக்க அந்த நேச்சுரல் மவுண்டன்ஸ் தான் ஹைலைட்டு. ஆதியோகி சிக்பல்லாப்பூர்ல ஓபன் பண்ணது 2023ல. சிக்பல்லாப்பூர்ல இருக்கக்கூடிய ஈஷாவோட நிலப்பரப்பளவு 25 ஏக்கர்லேருந்து 30 ஏக்கருக்குள்ள இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ் வேற இருக்கு. அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கோட கிளைமேட். இப்போ டைம் அரௌண்ட் 12:30 ஆச்சு. இதுவே வெயிலா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நிக்க கூட முடியாது. நீதானா சரணையா? கும்பிடுறேன் சாமி. பேர சொல்லு. கும்பிடுறேன் சாமி. சரிப்பா, பேர என்ன சொல்லு? கும்பிடுறேன் சாமி. ஈஷால நம்ம எக்கச்சக்கமான கும்பிடுறன் சாமியை பார்க்கலாம். ஆதியோகி கீழே சின்னதாக ஒரு கோவில் இருக்கு. கோவிலுக்குள்ள வீடியோஸ் நாட் அலோட். இப்போ நம்ம ட்ரிப்போட பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் 20, பஸ் டிக்கெட் 40, 60 ருபீஸ்ல நம்ம பெங்களூர்ல இருந்து ஆதியோகியை ரீச் பண்ணியிருக்கோம். பெங்களூர்ல நீங்க இருந்தீங்கன்னா இவ்வளோ கம்மியான பட்ஜெட்ல நீங்க ஆதியோகியை ரீச் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க பெங்களூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆதியோகியை விசிட் பண்ணுங்க. ரொம்பவே அமைதியான இடம். இன்னைக்கு வீக்கெண்ட்னால கொஞ்சம் கூட்டமா இருக்கு. அதுவே நீங்க வீக் டேஸ்ல வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருந்திருக்கும். ஆதியோகி சுத்தி இந்த மாதிரி வேலிகள் போட்டிருக்காங்க. இங்க இருந்து பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்டேஜ் மேல நிக்கிற மாதிரி இருக்கு. ஈவினிங் லைட் ஷோ நடக்கும் போது இங்க எக்கச்சக்கமான மக்கள் இங்க இருப்பாங்க. பிரம்மாண்டமான ஆதியோகி சிலை. ஆதியோகி சிலைய எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அம்புட்டு அழகு. ஆதியோகி பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சீக்ரெட் டோர் இருக்கு. இந்த டோர் எதுக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆதியோகியை தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஆதியோகி பேக்ரவுண்ட்ல மலையோட பார்க்கும்போது தான் அம்புட்டு அழகா இருக்கு. ஆதியோகி பக்கத்திலேயே நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. ஹோட்டல்ஸ், சின்ன சின்ன கடைங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆதியோகி அக்கப்பக்கம் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த வாட்டி நம்ம வரும்போது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆதியோகி சுத்தியும் பாத்தீங்கன்னா மலைகள் இருக்கு. பெங்களூர் சிட்டிக்குள்ள நீங்க எந்த இடத்துலயும் நீங்க மலைகளை பார்க்கவே முடியாது. பெங்களூர்ல இருக்கவங்களுக்கு இது ரொம்பவே அதிசயமா இருக்கும். ஈவினிங் ஆக ஆக இன்னும் கூட்டம் அதிகம் தான் ஆகுது. இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது சிவனின் வாகனமான அந்தி. வித்தியாசமான காளை மாடுகளை இங்க நீங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காளை மாடுக்கும் இங்க ஒவ்வொரு பேர் இருக்கு. ஒவ்வொரு காளை மாடும் இங்க எம்பிட்டு பெருசா இருக்குன்னு பாருங்க. நாட்டு மாடுன்னா நாட்டு மாடுகள் தான். எப்படி கம்பீரமா நிக்குது பாருங்க. அது கிட்ட போனீங்கன்னா அம்பிட்டு தான் உடம்புக்குள்ள இருக்க ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி வெளியே தான் வைக்கணும் போல. நாட்டு மாடுகள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அமைதியா இருக்குன்னு கிட்ட மட்டும் போகாதீங்க. முன்ன பின்ன பரிச்சயம் இல்லாதவங்க கிட்ட போனா கொம்புல குத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஷயங்கள் தூரத்துல இருந்து பார்க்க மட்டும் தான் நல்லா இருக்கும். கிட்ட போனீங்கன்னா அம்பிட்டு பிரச்சனை தான். சிக்பல்லாப்பூர்ல இருந்து பெங்களூருக்கு ரிட்டர்ன் ட்ரெயின்ல போகணும்னா சிக்பல்லாப்பூர் டு பெங்களூர் கடைசி ட்ரெயின் பாத்தீங்கன்னா ஈவினிங் 6:50 இருக்கு. ஈஷால நம்ம லைட் ஷோ பார்த்தோம்னா கடைசி ட்ரெயின் நம்மளால பிடிக்க முடியாது. ஈவினிங் பஸ் பிடிச்சி தான் பெங்களூர் போக வேண்டியதா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி பட்ஜெட் டிராவல் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட்ல சொல்லுங்க.